கதை பெயர் தங்க நகை செய்யும் குள்ள மனிதர்கள். ஒரு சிறிய, பனிக்கட்டி மலையின் அடிவாரத்தில் மலை போல் உயர்ந்த ஒரு குட்டி ஊர் இருந்தது. அந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் குட்டி குட்டி மனிதர்கள்தான். அவர்கள் உயரம் ஒரு கையளவுதான், ஆனால் தொழில் அறிவு பெரியவர்களை விட மேல். அந்த ஊருக்கு பெயர் பொன்மலை. அந்த ஊரில் இருந்த குட்டி மனிதர்கள் அனைவரும் நகை வடிவமைப்பாளர்கள். அவர்கள் சின்ன சின்ன கற்கள், பொன்கள், வைரங்கள், ரோஜாப்பூ வடிவம், பட்டாம்பூச்சி வடிவம் எல்லாம் செய்து அழகான நகைகளாக மாற்றுவார்கள். அவர்கள் காலையில் விழித்தவுடனே தினமும் போல் நகை செய்யலாம் என்று பாடி பாடி வேலைக்குச் செல்வார்கள். ஆனால் அவர்கள் செய்த அந்த அழகான நகைகள் அவர்களுக்காக இல்லை. அந்த நகைகள் பறவையோடு வந்து ஒரு பெரிய மனிதன் எடுத்து போவான். அவன் அந்த நகைகளை நகரத்தில் உள்ள பணக்கார மாளிகைக்கு கொண்டு போய் விற்கிறான். அங்கே ஒரு சிறிய மாப்பிள்ளை புடவை அணிந்திருக்கும் ஒரு மகளுக்கு அது பரிசாக வழங்கப்படும். குட்டி மனிதர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நாம் தான் இதை செய்தோமே, நமக்கு ஏன் இது போல் அணிகலன்கள் இல்லை? ஒரு குட்டி மனிதர், பெயர் மினி, ஒரு ரோஜா வடிவ நகையை செய்தாள். அது எல்லாருக்கும் பிடித்துப் போனது. ஆனால் அந்த நகையும் பறவையோடே நகரத்துக்கு பறந்து போயிற்று. மினி நெஞ்சில் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள், நாம் அணிய மாட்டோம்னு சரி, ஆனா இந்த நகை யாரையாவது மகிழ்ச்சியாக்குதே, அதுவே நம்ம பணம். அவள் வார்த்தைகள் எல்லா குட்டி மனிதர்களுக்கும் மெல்ல ஒரு பாடலாய் தோன்றியது. நம்மதான் செய்றோம் நகை பொன் வண்ணம், சின்ன சின்ன கைல வேலை ஓயாது. அந்த நாள் முதல் குட்டி மனிதர்கள் தங்கள் பணத்தில் பெருமை கொள்வதைக் கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அறிந்தார்கள், அழகு என்பது நகையிலே இல்லை, அதை உருவாக்கும் இதயத்தில்தான்.